உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னவோ அப்படியே வீடு முழுக்க மொத்தமா எல்லாரும் உலா போன மாதிரி இருந்தது. தாமினியும் காவேரி அத்தையும் அவங்களோட ரூம்ல இல்ல, நீயும் இல்ல. போதா குறைக்கு அம்மா கூட அவங்களோட ரூம்ல இல்ல. அதாவது நான் அம்மாவோட ரூமுக்குள்ள போனப்போ அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் திடீர்னு அம்மா வந்தாங்க. கேட்டா வாஷ்ரூம்ல இருந்தேன்னு சொன்னாங்க. உங்க மாமா தான் கால் பண்ணாரு. அவரு ஊருக்கு போய் சேர்ந்துட்டாராம். அந்த தகவலை சொல்றதுக்காக தான் கால் பண்ணாரு. அம்மா எதுக்காக என்கிட்ட போய் சொன்னாங்க? ஆனா எதுக்காக அவங்க என்கிட்ட போய் சொல்லணும்? ஏதோ தப்பா இருக்கே. அந்த காயத்தோட அடையாளம் அந்த காயத்தை பார்க்கும்போது அம்மாவை யாரோ கட்டையால அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அவங்கள யார கட்டையால? காவேரி பெரியம்மாவும் தாமினியும் குருமா கிட்ட போனாங்க. நானும் அவங்க பின்னாடியே போகும்போதுதான் அம்மாவும் வீட்ல இல்ல. குருமா முகத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க. அம்மா என்கிட்ட பொய் சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க உடம்புல இவ்ளோ காயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் புரியுது. ஒருவேளை அம்மாவோட உடம்புல நான் பார்த்த அந்த காயத்தோட அடையாளம் நான் குருமாக்கு ஏற்படுத்தின அடையாளமோ? ஒருவேளை அம்மா தான் குருமாவா இருப்பாங்களோ? ஒரு ஆன்மா தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துடுச்சுன்னா சரி எது தப்புங்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துடும். அதுக்கப்புறம் அது என்ன வேணும்னாலும் பண்ணும். நாம எல்லாரும் துளசிக்கு பெரிய அநியாயம் பண்ணிருக்கோம். ஒருவேளை துளசி அதனாலதான் இத்தனை வருஷங்களா செய்யாத காரியத்தை இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு. அவ மோகனுடைய உடம்புல புகுந்து உங்க 2 பேரையும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இனி அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. என்ன வேணும்னா பண்ணுவானா என்ன? அவ எங்களோட உயிரை எடுத்துருவாளா? உங்க உயிரை இல்ல, அவ இப்ப யாரு உயிரை வேணாலும் பறிப்பா. எல்லாம் போச்சா? இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் பழி உணர்ச்சி மட்டும்தான் அவளுக்கு பெருசா இருக்கும். ஆன்மாக்களுக்கும் ஒரு வயசு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது துளசிக்கு இந்த பூமியில ஆயுசு முடிய போகுதுன்னு தோணுது. போறதுக்கு முன்னாடி கணக்க தீர்த்துட்டு போகவ என்ன வேணாலும் பண்ணுவா. யார வேணாலும் அவ இப்ப கொலை பண்ணுவா. யார வேணாலும். இப்ப அவளுக்கு எது சரி எது தப்புங்கறத பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. குருமா இத பாருங்க, எனக்கு புரியுது. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது சரியில்லதான். ஆனா எங்களை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. குருமா குருமா, நான் பேசுறது கேக்குதா? ப்ளீஸ் எங்க உயிரை காப்பாத்துங்க. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் என் வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நான் உலகத்துல நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. குருமா என்னை காப்பாத்துங்களேன். சரி, நான் துளசிய தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். சரின்னு சொல்றாங்க. ஆனா அது வரைக்கும் நீங்க 2 பேரும் ராதாவை பாத்துக்கோங்க. அவ என்ன பத்தி கொஞ்சம் அதிகமாவே தெரிஞ்சுக்கிட்டா. இந்த விஷயம் நமக்கு என்னைக்குமே நல்லது கிடையாது. ராதாவையா? இன்னொரு புது பிரச்சனை வந்துருச்சா?
ஏய்! எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா மேல கைய வச்சிருப்ப. இந்த கையால தானே நீ என் அம்மாவை அடிச்ச. கடவுளே கிருஷ்ணா, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் துளசி அக்கா அப்படி பண்றாங்க, இன்னொரு பக்கம் அம்மா. என்ன இது? இந்த பேண்டேஜ் பாருங்க. ராதா, நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. தயவு செஞ்சு நீ போய் தூங்கு, என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத. அது எப்படிம்மா? ஒரு தடவை நான் பாத்துடுறேன். நீ சொன்ன ஏன் ராதா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அம்மா தான் குருமாவா இருப்பாங்களோன்னு என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இப்ப வந்திருக்கு. அது உண்மையா இருக்க கூடாது. பாத்தியா தாமினி, ராதா இன்னும் அவ ரூம்ல இருந்து வெளியிலே வரல. எனக்கு என்னவோ அந்த மோகன் அவளை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மோகனுக்குள்ள இருக்க அவதான் பிசாசு துளசி. அவ ராதாவை போட்டு தள்ளிருப்பான்னு தோணுது. என்ன அம்மா, ராதாவும் துளசியும் ஒரே டீம் தாமா. என்ன ஆனாலும் சரி, துளசி எப்பவும் ராதாக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டா. ஏதோ தலை பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் சாப்பிடு போ. அம்மா, சொல்லு கீர்த்தி. காலையில இருந்து ராதா வெளியே வரவே இல்லையே. நானும் காலையில இருந்து அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ராதாவும் வெளியில வரல, மோகனும் இன்னும் வரல. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி வா, அவங்க ரூமுக்கு போய் பார்க்கலாம். வா. சரி. மோகன், ராதா, மோகன். மோகன், மோகன். ராதா, ராதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.